வணக்கம் பசங்களா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Xylem தமிழ் 11th and 12th சேனல். நான் உங்களோட ஸ்ரீஷ்மா மேம். ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். ஆர் யூ ஆல் ரெடி பசங்களா? ரெடியா? எல்லாரும் ரெடியா? வணக்கம் வணக்கம் பசங்களா, வணக்கம். ஆர் யூ ஆல் ரெடி பசங்களா? நம்ம வந்து எல்லா இம்பார்ட்டன்டான ஈக்குவேஷன்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ண போறோம் பசங்களா, ஓகேவா? Right? Yes. Hi, good morning. Yes. Okay, ready na chatla ready in solunga with some red hearts. Okay, red hearts. Give me some red hearts pasangla. Yes. Okay. So in the session வந்து அவ்வளோ பெருசா இருக்காது. So important ஆன equations மட்டும் நம்ம சொல்லிட்டு we will leave. Okay? சரியா? Okay. சரி பசங்களா, ஸோ யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை, ஸோ லாஸ்ட்ல இதை பற்றி சொல்கிறேன். ஸோ யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. எஸ், பயப்படாதீங்க, நோ பயம். ஓகே, ஃபங்க்ஷன் ஏன்னா அட்ஜாயின் போயிடுச்சு. ஓகே, ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஓகே, ஸோ டொமைன் அண்ட் எஸ் ஃபர்ஸ்ட் தான் முடிச்சிடும். பிகாஸ் நம்ம இன்னைக்கு ப்ராப்ளம்ஸ் எதுவும் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் தான், ஓகேவா? ஸோ டொமைன் அப்படிங்கிறது செட் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஆர்டர். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றவங்கள தான் நம்ம வந்து டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ரேஞ்ச் இஸ் தி செகண்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் தி ஆர்டர்ட் பெயர் ஆஃப் த ரிலேஷன், ஓகேவா? ஸோ கோடொமைன் இஸ் தி செட் ஆஃப் பி. ஸோ இப்போ ஒரு செட்ல இருந்து இன்னொரு செட்டுக்கு போகுது அப்படின்னா இவங்களை நம்ம வந்து டொமைன் அப்படிம்போம். So this is called domain and this is codomain, right? This is codomain. So a comma இப்ப ரிலேஷன் ஆர்ல வந்து a comma b அப்படின்னு இருக்குது. b வந்து நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ். Number of relations is equal to 2 raised to m into n. Number of functions is equal to m raised to n. ஓகேவா? m raised to n. ஸோ இப்போ வந்து நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ், ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் பசங்களா. எஸ், சவுண்ட் எல்லாம் கிளியரா தானே இருக்கு? மேபி ஏன் சவுண்ட் போயிருக்கு, ஓகேவா? எஸ். ஹலோ. எஸ், ரெடி. Okay, so reflexive, symmetric and transitive. Reflexive, symmetric and transitive. Reflexive அப்படினா every element in A should relate to itself. Okay, every element in A எந்த செட் கொடுத்திருக்காங்களோ அந்த செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஆஃப் ஏல வந்து 1 2 3 இருக்குது அப்படின்னா செட் ஏ ஆர் செட் ஏ கிடையாது, ரிஃப்ளெக்சிவ். ரிலேஷன் ஆர் வந்து ரிஃப்ளெக்சிவா இருக்கணும் அப்படின்னா 1,1 இருக்கணும், 2,2 இருக்கணும், 3,3 கண்டிப்பாக இருக்கணும். இவங்க இல்ல அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ரிஃப்ளெக்சிவ் கிடையாது, ஓகேவா? ஸோ வாட் எவர் தி எலிமெண்ட்ஸ் இன் ஏல என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அந்த எல்லா எலிமெண்ட்ஸோட ரிஃப்ளெக்ஷன் அங்க இருந்து தான் ஆகணும். ஸோ நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு 2 raised to p square minus p. நம்பர் ஆஃப் reflexive relation is equal to 2p square minus p. Symmetric அப்படினா if a1 a comma b belongs to r இருந்துச்சு அப்படின்னா then b comma a யும் வந்து அந்த ரிலேஷன்ல இருந்தா மட்டும்தான் I will say that given relation வந்து symmetric relation ஆக இருக்கும் அப்படின்ட்டு, ஓகேவா? a comma b belongs to r அப்படி இருந்தா b comma a யும் ரிலேஷன்ல இருந்துதான் ஆகணும். எஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 1,2 இருந்துச்சு அப்படின்னா 2,1 அங்க கண்டிப்பாக இருக்கணும் பசங்களா. ஸோ நம்பர் ஆஃப் சிமெட்ரிக் ரிலேஷன்ஷிப் இஸ் ஈக்குவல் டு ரிலேஷன்ஷிப் கிடையாது, ரிலேஷன். ஸோ 2 raised to n into n plus 1 by 2. ஓகே, 2 raised to n into n plus 1 by 2. டிரான்சிட்டிவ்ல நான் என்ன சொன்ன பசங்களா? டிரான்சிட்டிவ்ல வாட் ஐ செட், ஸோ இப்போ a1, a2 belongs to r இருந்துச்சு அப்படின்னா a2 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற another element இருந்துச்சு, அவங்களும் ரிலேஷன்ல இருக்காங்க அப்படின்னா then a1 a3 அங்க ரிலேஷன் இருக்கணும். for all a1 a2 belongs to a. for all சொல்றேன், சீக்கிரமா சொல்றேன். ஓகே, so for all belongs to
for everything belongs to A. Okay va? So இப்போ வந்து 1,2ல ஒரு எலிமெண்ட் இருக்கு. So 2ல ஸ்டார்ட் பண்ற 2,1 இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிலேஷன்ல 1,1 இருந்தா மட்டும்தான் 1,1 மட்டும் இருந்தா மட்டும்தான் இதை டிரான்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. If suppose 2ல ஸ்டார்ட் ஆகிற எந்த எலிமெண்ட்டும் இல்ல அப்படின்னா that relation is always transitive. ஓகேவா? அந்த ரிலேஷன் வந்து ஆல்ரெடி வந்து transitive ஆக இருக்கும். ஓகே, so is that clear? so இந்த ரிலேஷன் வந்து பாத்தீங்கன்னா for இதுல வந்து ஒரு like only thing you have to keep in mind, relation 1,1 and 2,2 and 3,3 கொடுத்திருந்தாங்க அப்படின்னா this is an equivalence relation. பசங்களா இது வந்து ஒரு equivalence relation. ஓகேவா? equivalence relation அப்படின்னா reflexive, symmetric, transitive. reflexive, symmetric, transitive இருக்கிறவங்கள தான் நான் வந்து என்னன்னு சொல்லுவேன், equivalence relation அப்படின்னு சொல்லுவேன். so this relation is an equivalence relation. okay, fine. so next வந்து 1 function, 1 function. so 1 function அப்படின்னா one boyfriend, one girlfriend. so whatever the elements in A should have an image in B. ஓகேவா? so 1 2 3 இங்க இருக்குது, X Y Z அப்புறமேல் ABCD வச்சுக்கலாம், ABCD. so ABCD இங்க இருக்குது அப்படின்னா every element of A should have an image in B. so B ல வந்து தனியா இருந்தா பிரச்சனை கிடையாது, பட் A ல ஆரும் தனியாக இருக்க கூடாது. so f of x1 should be equal to f of x2. f of x1 should be equal to f of x2. 1 function. next is onto function. onto function அப்படின்னா codomain should be equal to range. codomain should be equal to range. that is first நம்ம வந்து f of x is equal to y in substitute பண்ணுவோம். f of x is equal to y அப்படின்னு substitute பண்ணுவோம். ஓகேவா? so that's it from this. so equivalence class மட்டும் சொல்லிக்கிறேன், equivalence class. ஓகே, ஈக்யூவேலன்ஸ் கிளாஸ் அப்படின்னா இப்போ ஒரு எலிமெண்டோட ஈக்யூவேலன்ஸ் கிளாஸ் நீங்க எடுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த ஏக்கு ரிலேட்டட் ஆன எவ்ரிபடி. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் காமா ஏ இருக்கும், இப்போ தென் x1 காமா ஏ, x2 காமா ஏ, x3 காமா ஏ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஈக்வலன்ஸ் கிளாஸ் ஆஃப் ஏ இஸ் தி செட் ஆஃப் x1 x2 x3. தட்ஸ் இட். ஓகே, ஸோ இன்வர்ஸ் போலாமா? இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி. ஸோ இன்வர்ஸ்ல வந்து இது கண்டிப்பாக நீங்க வந்து பார்க்கணும். அண்ட் ஆல்சோ இந்த கிராஃப் மட்டும் பார்த்துட்டு போயிங்க. ஓகேவா? ஸோ y of sin inverse பசங்களா, this is very important. ஸோ y is equal to sin inverse அப்படின்னா domain is -1, range is -π/2 ல இருந்து π/2 வரைக்கும். then y is equal to cos inverse அப்படின்னா -1 to 1 is the domain, range is 0 to π. okay, so y is equal to tan inverse of x, r is the domain and open interval -π/2 ல இருந்து π/2 வரைக்கும். ஓகேவா? சரியா? so y is equal to cot inverse x அப்படின்னா r is the domain and 0 to π தான் அதோட range. ஓகேவா? so இந்த range இருக்குது இல்லையா பசங்களா, இந்த range எல்லாமே principal value branch. wait, I will tell you. okay, y is equal to cos inverse of x is equal to r minus -1 to 1 and this is the domain -π/2 ல இருந்து π/2 except the value of 0. y is equal to sec inverse of x, r minus of -1 to 1 and 0 π/2 0 π minus π/2. basically invertible matrix சொல்றேன். okay, invertible. so இதுதான் from invertible. ஸ்லோவா போணுமா? ஓகே, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணும் நீங்க. ஓகேவா? யூ ஹேவ் டு ரிவைஸ் பண்ணுங்க பசங்களா. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து டிட்டர்மினன்ட்ஸ் போலாமா? டிட்டர்மினன்ட்ஸ். சோ டிட்டர்மினன்ட் ஓகே, மெயினானது மட்டும்தான். the adjoint of a square matrix is the transpose of the matrix of cofactors. cofactors எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். so adjoint of A is denoted by adjoint of A. so this is very important ஆன ஒரு note. This is very important. So that is A into adjoint of A is equal to adjoint of A into A அப்படிங்கிறது determinant of A into IN, where IN is the identity matrix. formula வந்து உங்களுக்கு வந்து இல்ல. ஓகேவா?
Okay, சரி. So next வந்து singular matrix. So நான் வந்து important ஆன wordings மட்டும் like I will just highlight. Singular matrix is determinant of A is equal to 0 வரும். Okay, determinant of A is equal to 0. Non-singular matrix அப்படின்னா determinant of A not equal to 0. Okay வா? சரியா? Okay. So X is equal to A inverse B. If A is the non-singular matrix, so அந்த இதெல்லாம் கொடுத்திருப்பாங்க இல்லையா? So அந்த like bunch of equations கண்டுபிடிச்சிட்டு you have to find the value of X. So X is equal to A inverse of B, where A inverse is equal to adjoint of A divided by determinant of A. Adjoint of A divided by determinant of A. Okay, the system இது பார்த்துக்கோங்க. The system of equation is unique. So unique solution கண்டுபிடிங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதுவே வந்து இப்போ நான் சிங்குலர் மெட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். சாரி, இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இருக்கும். இன்கன்சிஸ்டன்ட் சொல்யூஷனாக இருக்கும். ஓகேவா? ரெடியா? ஸோ இப்போ இதுதான் இப்போ சொன்னதே தான். Okay, so properties பாத்தரலாம். This is very important. Note பண்ணி வெச்சுக்கோங்க. Determinant of A is equal to determinant of A into I is equal to adjoint of A into A. Adjoint of A into A. Next, adjoint of A is equal to determinant of n raised to minus 1, where n is the order of the matrix. Where n is the order of the matrix. Adjoint of AB is equal to adjoint of A into adjoint of B. Adjoint of AB is equal to adjoint of A into adjoint of B. Adjoint of A transpose is equal to adjoint of A order transpose. இங்க பாருங்க, adjoint of A transpose. Adjoint of A transpose அப்படிங்கிறது adjoint of A whole transpose. ஓகேவா? So determinant of I ஓட value is 1. Determinant of AB ஓட value determinant of B into determinant of A. Inverse law. So if determinant of A is equal to A, then KA is equal to K raised to N into determinant of A. So this is very important. Yes or no? Yes. So இதை வச்சு நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ஓகே. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி அப்படிங்கிறது ஏபி வந்து நீங்க கண்டுபிடிக்க மல்டிபிள் பண்ணிட்டு அதோட டிட்டர்மினன்ட் வந்து நீங்க வந்து உங்களுக்கு செப்பரேட்டா கண்டுபிடிக்கல. தட் இஸ் ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் பி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ரைட். தென் நெக்ஸ்ட் இன்னொன்னு இருந்துச்சு இல்லையா? So AB whole inverse is equal to B inverse into A inverse. Inverse law. Okay வா? சரியா? Continuity and differentiability போலாமா? பசங்கள very important. Okay. Very important. சரி okay. So right hand கண்டினியூஸா இருக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்னா அவங்களோட RHL plus RHL is equal to LHL should be equal to F of A. So where should we take our LHL and RHL? Ravi wait பண்ணுங்க I will tell you. Okay. RHL equal to LHS equal to F of A வந்து எப்போ எடுக்கணும் பசங்களா? when லிமிட் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட். இப்போ வந்து A அப்படிங்கிற பர்டிகுலர் பாயிண்ட்ல ரைட் சைட்ல வேற ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு வெச்சுக்கோங்க, and லெஃப்ட் சைட்ல ஃபங்க்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. when the function is changing at a particular point, you have to take RHL and LHL as well, right? So LHL அப்படிங்கிறது limit at x equal to c அப்படின்னா limit x tends to c minus f of x. RHL அப்படின்னா at x equal to c அப்படின்னா limit x tends to c plus f of x. Like mostly நம்ம வந்து என்ன பண்ணுவோம், limit h tends to 0 minus அப்படின்னா LHL அப்படின்னு வச்சுக்கோங்க. limit h tends to 0 minus அப்படின்னா f of இப்போ a minus sub particular point. So a minus h நம்ம வந்து கண்டுபிடிப்போம் இல்லையா? So அதே மாதிரி RHL அப்படி இருந்துச்சுன்னா limit h tends to a plus f of a plus h. ஓகே, so modulus ஃபங்க்ஷன் வரும்போது modulus ஃபங்க்ஷன் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? modulus of x வந்து ரெண்டு வேல்யூஸ் வரும்.
if it is x இருந்துச்சுனா x ஓட value should be greater than or equal to 0, minus x இருந்துச்சுனா x ஓட value less than or equal to 0. very important, very important. so இதுல வந்து நம்ம definitely LHL RHL எடுத்துதான் ஆகணும். அதே மாதிரி LDH right hand limit LHD and RHD யும் எடுத்துதான் ஆகணும். ஸோ ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு பாயிண்ட்ல இந்த சைட் போகும்போது ரைட் சைட் போகும்போது ஒரு ஃபங்க்ஷன் காமிக்குது, இந்த லெஃப்ட் சைட் போகும்போது இன்னொரு ஃபங்க்ஷன் காமிக்குது அப்படின்னா யூ ஹாவ் டு டேக் LHL and RHL. LHL and RHL. Yes, I will finish it fast. Don't worry. பசங்களா very important. Yes, particular solution எல்லாமே சொல்லி தரேன். d by dx of a constant 0, d by dx of 1, I mean dx by dx is equal to 1, dx by dx is equal to 1, derivative of kx divided by that is a constant, x raised to n or derivative is n into x raised to n minus 1, n into x raised to n minus 1. Next, sin x cos x, sin x cos x, cos x minus sin x, sin x cos x, sin x cos x. Modulus function is a continuous function but it's not differentiable at x equal to 0. okay, அது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. sin x cos x, sin x cos x, cos x minus sin x, tan square x sec square x, tan square x sec square x, cot x minus cosec square x, minus cosec square x. take a screenshot, revise பண்ணிட்டே இருங்க. அப்போ sin x cos x, cos x minus sin x, tan x sec square x, cot x minus cosec square x. okay, then sec x வந்துச்சு அப்படினா sec x tan x, cosec x வந்துச்சுனா minus cosec x cot x, minus cosec x cot x. okay, so a raised to x, so some constant raised to x, so a raised to x அப்படினா இப்போ suppose 2 raised to x அப்படி வந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க, 2 raised to x. okay, no screenshot எடுங்கப்பா, screenshot எடுத்து வெச்சுக்கோங்க. ஓகேவா? so a raised to x அப்படினா a raised to x log a raised to x log a. okay, next e raised to x ஓட derivative e raised to x. okay, e raised to x ஓட derivative e raised to x, e raised to x ஓட derivative e raised to x. yes or no? சரி. log x ஓட derivative 1 by x, log x ஓட derivative 1 by x. yes or no? continuity के example. okay, பாப்போம். okay, என்னடா சொல்றீங்க? okay, I will give you in like ஒரு decent வேலை எடுக்கிறேன். okay, so dy by dx is equal to chain rule வந்து அது ஐடென்டிஃபை பண்ணோம். ஐடென்டிஃபை பண்றது அது மேல் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேல இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேல இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற ஃபங்க்ஷனை நீங்க வந்து உடைக்கணும். ஓகேவா? மேல இருக்கிற ஃபங்க்ஷனை உடைச்சதுக்கு அப்புறம் தான் உள்ள இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு போகணும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் cos ஸ்கொயர் எக்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா 2 cos x. okay, 2 cos x, then you have to take the derivative of cos x. cos x is minus sin x. okay, so d by dx of cos square x is equal to minus 2 sin x cos x. ஓகேவா? so first மேல இருக்கிறவங்கள உடைக்கணும், உடைச்சதுக்கு அப்புறம் தான் கீழே வரணும். ஓகேவா? so dy by dx is the derivative. so chain rule எல்லாம் உங்களுக்கு தெரியும். yes, இப்போ வந்து inverse trigonometry very important. inverse trigonometry dy by dx of sin x. okay, dy by dx of sin x நான் வந்து சொல்லியிருந்தேன் டே ஃபுல் இது மட்டும்தான் அப்படின்ட்டு, எது equations மட்டும்தான். ஓகேவா? so dy by dx of sin inverse of x is equal to 1 by 1 minus x square, 1 by root of 1 minus x square. d by dx of cos inverse x is equal to minus 1 by 1 plus x square. okay, so d by dx of tan inverse x is equal to 1 by 1 plus x square. d by cosec x, cosec inverse of x is equal to minus of 1 by modulus of x into root of x square minus 1. sec square அப்படினா இங்க மைனஸ் வந்துச்சு, இங்க மைனஸ் கிடையாது. so cot inverse x னா minus 1 by. so இப்போ group பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ, sin inverse x உம் cos inverse x group. ஓகேவா? அதே மாதிரி tan inverse x உம் cot inverse x உம் group.
ஓகே ஸோ மிச்சம் இருக்கிறவங்க யார் பசங்களா கொசீக் இன்வர்ஸ் எக்ஸும் சீக் இன்வர்ஸ் எக்ஸும் குரூப் ஓகே ஸோ இங்க பிளஸ் வரும் இங்க நெகட்டிவ் வரும் ஓகேவா இங்க பிளஸ் வரும் இங்க பாசிட்டிவ் வரும் இங்க பிளஸ் வரும் இங்க பாசிட்டிவ் வரும் ஓகே ஸோ இங்க வந்து இப்படி எழுதிக்கோங்க sec inverse of x and cosec inverse of x okay so here it will be positive here it will be negative so அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க so யாரெல்லாம் குரூப் sin inverse cos inverse tan inverse cot inverse sec inverse cosec inverse okay இது plus இது minus plus minus plus minus okay வா சரியா right next வந்து logarithmic function அப்படினா dy by dx of u raised to v so some function raised to another function இப்போ வந்து log x வந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க log x to the power u is equal to log x to the power x வந்துச்சு அப்படினா taking log on both sides so log u is equal to x log x வரும் இல்லையா x log x so differentiate பண்ணுங்க du by 1 by u into du by dx is equal to first function into derivative of second function plus second function into derivative of first function. So that is du by dx is equal to x will get cancelled u வந்து அங்க போயிடும். So u 1 plus log x right. So what will be the value of u பசங்களா? That is du by dx is equal to log x raised to x. Log x raised to x into 1 plus log x okay வா so இப்படிதான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேல இன்னொரு ஃபங்க்ஷன் okay so log x is one function and x is another function so ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேல இன்னொரு ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படினா you have to take log on both sides okay வா log on both sides okay clear parametric functions so dy by dx is equal to இப்போ வந்து ரெண்டு ஃபங்க்ஷன்ல கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க so suppose x is equal to sin theta அப்படினு கொடுத்திருக்காங்க y is equal to cos theta அப்படினு கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க you have to find dy by dx first நீங்க என்ன பண்ணுவீங்க dx by d theta கண்டுபிடிப்பீங்க that is cos theta you will get and dy by d theta கண்டுபிடிப்பீங்க that is minus sin theta yes or no minus sin theta so dy by dx is equal to minus sin theta by cos theta that is equal to minus tan theta so இவங்கள தான் நம்ம வந்து parametric function அப்படினு சொல்றோம் okay fine டேய் இதெல்லாம் equation தான் நம்ம வந்து இது பண்றோம் ஓகேவா integrals ஓட integrals equations okay so dx oda integral that is x plus c is a constant x raised to n oda dx is x raised to n plus 1 divided by n plus 1 e raised to oda integral e raised to x a raised to x dx a raised to x divided by log a 1 by x oda one by x oda integral is log mod x plus c okay log mod x plus c ஓகேவா சோ இப்போ வந்து log x ஓட டெரிவேட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கலாம் log x ஓட டெரிவேட்டிவ் so this is into 1 right into 1 dx okay so this is first function and this is second function I laid rule பிரகாரம் ஓகேவா so first function into integral of second function minus integral of d by dx of log x is 1 by x integral of x into dx okay so log x into x minus integral 1 by x into x dx varma dx will get cancelled so x log x minus integral dx so x log x minus x is the integral of log x dx okay highlights rule so parts highlight rule பிரகாரம் நீங்க வந்து integrating by parts okay integration by parts okay integration of by parts என்ன பசங்களா uv dx okay uv dx is equal to இது first function இது second function இருந்துச்சு அப்படினா first function into integral of second function minus integral of d by dx of first function into integral of second function dx whole dx okay fine
ஓகே ஐயோ sin inverse sin x அது படிச்சுக்கோங்க sin x cos x எங்கெல்லாம் cos எங்கெல்லாம் c வருதோ அங்கெல்லாம் நெகட்டிவ் வந்துரும் ஓகேவா cos x sin x integral sec square x tan x sec square x tan x cosec square x minus cot x cosec square x minus cot x sec x tan x sec x cosec x cot x minus cosec x cot x okay particular solution சொல்றேன் okay fine இதுல வந்து இம்பார்ட்டன்ட் ஆன ஈக்குவேஷன்ஸ் பாத்துக்கோங்க integral root of 1 minus x square ஓட integral is sin inverse of x that is also equal to minus cos inverse of x ரெண்டுமே எழுதலாம் பிரச்சனை கிடையாது so d by dx of 1 plus x square is tan inverse of x that is also equal to minus cot inverse of x 1 by x into root of x square வந்து sec inverse of x இல்லாட்டி cosec inverse of x so next பாருங்க integral tan x dx is equal to log sec x இல்லாட்டி minus cos log x இது ஞாபகம் வரல அப்படினா integral tan x வந்து sin x by cos x ன்னு போட்டுருங்க ஓகேவா so அப்படினா இதோட டெரிவேட்டிவ் தான் மேல இருக்குங்க so after integrating this you will get this எல்லாருக்குமே அப்படி போடலாம் so log cot x integral cot x is equal to log sin mod x plus c integral sec x dx is equal to log sec x plus tan x plus c illati log tan x by 2 plus x by 2 plus pi by 4 okay இதே மாதிரி ஒரு question நேத்திக்கு பார்த்தோம் yes or no so integral cosec inverse x dx is equal to log cosec x minus cot x plus c illati log tan x by 2 okay fine yes note பண்ணியாச்சா so next is integration by substitution substitute பண்ற so அந்த tan x வந்து இப்ப பாருங்க so ஏதாச்சும் ஒரு derivative so integral of f of x into f dash of x dx அந்த ஃபார்ம்ல இருக்குறவங்கள இருந்துச்சு அப்படினா இப்ப வந்து integral sin x cos x integral sin x cos x dx அந்த ஃபார்ம்ல இருந்தாங்க அப்படினா sin x ஓட derivative is cos x right so put sin x is equal to u okay so du is equal to cos x dx so the integral வந்து எப்படி மாறிடும் sin x வந்து u du இல்லையா u du so integral that is u square by 2 u க்கு substitute பண்ணுங்க sin square u divided by 2 is the answer okay so அதுவே வந்து இப்ப கீழ வந்து f of x divided by f dash of x dx அந்த மாதிரி வந்துச்சு அப்படினா sorry f dash of x divided by f of x dx அந்த மாதிரி வந்துச்சு அப்படினா ஓகேவா இன்டகிரல் இந்த மாதிரி வந்தா டினாமினேட்டர்ல கீழ யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து u அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் ஓகே சோ இது வந்து கொஞ்சம் பார்த்து வெச்சுக்கோங்க ஓகேவா சோ this thing நீங்க வந்து பார்த்து வெச்சுக்கோங்க ஓகே சோ f of x plus b வந்துச்சுனா யாருக்கு எல்லாம் வந்து நீங்க வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் அப்படிங்கிறது ஓகேவா இப்போ ax plus b அந்த ஃபார்ம்ல வந்துச்சு ax plus b அந்த ஃபார்ம்ல வந்துச்சு அப்படினா ax plus b க்கு வந்து நீங்க t அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் ஓகே சோ ஃபார் எக்ஸாம்பிள் மேல 2x இருக்குதுன்னு வெச்சுக்கோங்க கீழ x square plus 1 அப்படினு இருக்குதுன்னு வெச்சுக்கோங்க ஓகே சோ இப்போ வந்து x square plus 1 க்கு நீங்க ax plus b போடலாம் ஓகே நெக்ஸ்ட் இப்போதான் நான் சொன்னேன் f of g of x into g dash of x சோ g of x ஓட டெரிவேட்டிவ் இங்க இருக்குது அப்படினா g of x க்கு தான் நீங்க t அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் integral of f dash of x divided by f of dx அப்படி இருந்துச்சு அப்படினா கீழ இருக்குறவங்களுக்கு தான் நீங்க t அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் சோ integral f of x raised to integral f of x whole raised to n into f dash of x dx அப்படினா f of x க்கு நீங்க வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் ஓகேவா f of x சோ நம்ம வந்து ஒரு tan வெச்சு ஒரு क्वेश्चंस மேல தான் டிவி இருக்கு அதனால தான் ஓகே சோ எப்பவுமே நம்ம வந்து ஒரு tan வெச்சு ஒரு क्वेश्चंस படிச்சோம் இல்லையா சோ 1 by root x into root x plus 1 into root x plus 2 அந்த ஒரு ஈக்குவேஷன் படிச்சோம் இல்லையா சோ அதே மாதிரி இருக்குறவங்க ஓகே இப்போ integral px plus q into root of cx plus d so px is equal to this so இந்த டைப் வந்து உங்களுக்கு கேட்க மாட்டாங்க so இதுலயும் வந்து பார்க்கலாம் ஓகே so next is cx plus d க்கு வந்து t square போடலாம் ஓகே ஜஸ்ட் இது மட்டும் வந்து பார்த்து வெச்சுக்கோங்க ஓகேவா உங்களுக்கு தெரியும் பட் ஸ்டில் இது வந்து ஒரு ஃபார்மேட் மாதிரி
ஓகே, திஸ் இஸ் அ ஃபார்மேட். ஸோ மற்றது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இம்பார்ட்டண்ட் ஆனது மட்டும்தான் இங்கே இருக்கு. ஓகேவா, சரியா? சரி, இப்போ இம்பார்ட்டன்டான ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் பசங்களா, ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகேவா, 2 sin square x by 2 is equal to 1 minus cos x. 2 sin square x by 2 is equal to 1 minus, இது நம்ம frequent யூஸ் பண்றது. ஓகேவா, so 2 cos square x by 2 is equal to 1 plus cos x. 2 cos square x by 2 is equal to 1 plus cos x. 2 sin x cos y. 2 sin x cos y is equal to sin x plus y sin x minus y. 2 sin x cos y is equal to sin x plus y plus sin x minus y. Okay, 2 cos x sin y. 2 cos x sin y. 2 cos x sin y அப்படிங்கிறது sin x plus y minus sin x minus y. Okay, ரெண்டு பேருமே cos x sin x, cos x sin x. இங்க sin x cos x அது திருப்பி போட்டாங்க அப்படின்னா sin x x plus y minus sin x minus y. 2 cos x cos y. 2 cos x cos y. 2 cos x cos y cos x plus y plus cos x minus y. Cos x plus y plus cos x minus y. 2 sin x sin y. 2 sin x sin y அப்படின்னா cos x minus y minus of cos x plus y. So sin x cos y. Did you note it? நோட் பண்ணிட்டீங்களா பசங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? இங்க பாருங்க, again சொல்றேன், 2 sin square x by 2 is equal to 1 minus cos x. 2 cos square x by 2 is 1 plus cos x. 2 sin x cos y is equal to sin x plus y plus sin x minus y. Okay, 2 cos x sin y is equal to sin x minus x plus y minus sin x minus y. 2 cos x cos y, 2 cos x plus y plus cos x minus y. 2 sin x sin y is equal to cos x minus y minus cos x plus y. Okay, fine. Yes. Particular integration. So இதுல வந்து mostly use பண்றது நான் வந்து சொல்லி தரேன், this one. Okay, so in different in integrating in application of integrals நம்ம யூஸ் பண்ணுவோம். Integral 1 by a square minus x square is equal to sin inverse of x by a plus c. So அதே மாதிரி இன்னொன்னு கூட இருக்கும். Okay, so that is integral root of a square minus x square, that is equal to x by 2 into root of a square minus x square plus a square by 2 into sin inverse of x by a, sin inverse of x by a plus c. Okay, sin inverse of x by a plus c. So yes, so a square இது வந்து ரொம்ப மோஸ்ட்லி யூஸ் ஆகுது. இதுவும் வந்து நம்ம ஒரு கொஸ்டின்ல யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? எஸ் ஆர் நோ? ஸோ திஸ் இஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதாண்டா. ஓகே, ஸோ இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இன்டெக்ரல் 1 by a square minus x square, a square minus x square ரூட் இல்லை அப்படின்னா 1 by 2a into log of a plus x divided by a minus x. இன்டெக்ரல் ரூட் வந்துச்சு அப்படின்னா sin inverse of x by a, sin inverse of x by a. ரூட் வரல அப்படின்னா 1 by 2 into log of a plus x divided by a minus x. இன்டெக்ரல் root of x square minus a square is equal to log of x plus root of அதே என்ன ரூட் கீழே என்ன இருக்குதோ அதே அங்க எழுதணும். ஓகே, so 1 by root of x square plus 1. so இதே தான், இது ரெண்டுமே சேம் தான். ஓகேவா, இங்க பாருங்க, இங்க மைனஸ் வருது அப்படின்னா இங்க மைனஸ் வந்துடும், இங்க பிளஸ் வருது அப்படின்னா இங்க வந்து பிளஸ் வந்துடும். so integral 1 by root of x square minus a square அப்படி வந்துச்சு அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, log போடுறீங்க. ஓகேவா, log போட்டதுக்கு அப்புறம் x plus, so கீழே டினாமினேட்டர்ல யார் இருக்காங்களோ அவங்கள ரூட் போட்டு எழுதுறீங்க. ஐ மீன் டினாமினேட்டர்ல யார் இருக்காங்களோ அவங்க எழுதுறீங்க. ஓகேவா, so plus c. So integral 1 by அதே மாதிரி பிளஸ் வந்துச்சுன்னா இங்க வந்து பிளஸ் வந்துரும். ஓகே, நோட் பண்ணியாச்சா? எஸ் எஸ் எஸ், சரி. ஓகே, so next is particular function அப்படின்னா so px plus q x minus a x minus b, கீழே எத்தனை பேர் இருக்காங்களோ so a by x minus a plus b by x minus b. px plus q x minus a square வந்துச்சுன்னா x minus a ஒரு வட்டம், next this one. Okay, p plus q divided by x minus a cube, that is xa x square x minus a cube வந்துரும். Okay, fine. so அதுவே வந்து இப்படி வந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க, x minus a x minus b x minus c. so செப்பரேட்டா எல்லாருக்குமே கொடுத்துடணும். ஓகேவா, சரியா? so இப்போ x minus a whole square இதெல்லாம் சேம் கேட்டகரி. இப்போ இங்க பாருங்க, px square plus qx plus r divided by
x minus a கீழ வந்து x square plus b கீழ ஒரு லைக் என்ன சொல்ல கீழ வந்து quadratic equation வந்துச்சு அப்படினா இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மத்தது எல்லாமே you can directly do it so கீழ quadratic equation வந்துச்சு அப்படினா a by x minus a plus bx plus c divided by c bx plus c divided by x square plus bx plus c okay yes partial fraction எல்லாம் கேட்பாங்க சோ இது மட்டும் தான் கொஞ்சம் வெரைட்டியா இருக்குது கீழ வந்து quadratic equation வந்துச்சுனா இப்படிதான் இப்போ வந்து மேலே எல்லாம் வந்துச்சுனா எந்த பிரச்சனையும் கிடையாது you can write it as well ஓகேவா clear yes integration by parts சொல்லியாச்சு definite integral னா என்ன பசங்களா definite integral they will give you a range கொடுப்பாங்க சோ இதுல வந்து mod x ஓடது ஓகேவா mod x ஓடது இங்கேயும் அதேதான் ஃபங்க்ஷன் எங்கெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அங்கெல்லாம் நீங்க பிரேக் பண்ணனும் ஓகே எங்கெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அங்கெல்லாம் நீங்க வந்து பிரேக் பண்ணனும் ஓகேவா சோ mod x வருது அப்படினா mod x வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்க x greater than or equal to 0 then minus x if x is less than 0 mod x வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க ஓகே சோ டெஃபினிட் இன்டெகிரல்ல வந்து பிளஸ் c போடக்கூடாது பிளஸ் c போட்டீங்கன்னா உங்களோட மார்க்ஸ் கம்மி பண்ணிடுவாங்க டெஃபினிட் இன்டெகிரல்ல பிளஸ் c போடக்கூடாது ஓகேவா இன்டெஃபினிட்லி நீங்க பிளஸ் c போடலாம் இதுல வந்து பிளஸ் c போடக்கூடாது ஓகே சோ mod x எல்லாம் வரும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் we will just break the given limits ஓகேவா லிமிட்ஸ் பிரேக் பண்ணி எழுதுவோம் எங்கெல்லாம் ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகுதோ பசங்களா எங்கெல்லாம் ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகுதோ அங்க லிமிட்ஸ் பிரேக் பண்ணுவோம் we will break the limits okay சரி அப்ப ப்ராப்பர்ட்டீஸ் மட்டும் பாத்துக்கோங்க இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டீஸ் ஓகேவா சோ -a to a வந்துச்சுனா f of x க்கு வந்து ரெண்டு வேல்யூஸ் வரும் 0 if f of minus x is equal to minus of x okay odd function வந்துச்சுனா இப்ப -a ல இருந்து a okay 0 when f of minus x is equal to minus x okay உங்களுக்கு வந்து டைரக்டாவே எழுதலாம் you can directly write so then இப்போ வந்து இது mostly இந்த cases மட்டும் தான் இப்போ வந்து 2 into 0 to a f of dx is equal to this is another இது இங்க பாருங்க another property இது so minus x is equal to f of x even function கிடைச்சது அப்படினா உங்களுக்கு வந்து if f of minus x is equal to f of x வந்துச்சுனா integral ஓட value is this ஓகேவா இல்ல f of minus x வந்து எனக்கு odd function கிடைச்சதுனா f of integral ஓட value வந்து 0 so integral 0 to a so 0 to a fx dx ஓடது வந்து 0 to a f of x dx plus integral 0 to a f of 2a minus x okay so இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து integral 0 to a f of x dx is equal to integral 0 to a f of a minus x dx okay so yes so அதேதான் பசங்களே நோட் பண்ணி வச்சுக்கோங்க just ரிவைஸ் பண்ணா மட்டும் போதும் ரிவைஸ் பண்ணுங்க okay yes I will just finish it don't worry differential equation pasangla variable separable method okay degree and order is very important order அப்படிங்கிறது டெரிவேட்டிவ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் அதெல்லாம் பாத்துக்கிங்க இல்லையா தேர்ட் ஆர்டர் எல்லாம் நீங்க பார்க்கல ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர்னு சொல்லுவோம் இல்லையா சோ தி ஹையஸ்ட் ஆர்டர் எதுக்கு தான் ஹையஸ்ட் ஆர்டர் இருக்குதோ அவங்கள தான் நம்ம ஆர்டர் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம் ஓகே சோ dy by dx ஓட ஆர்டர் நெக்ஸ்ட் இந்த dy by dx ஓட பவர் இல்லாட்டி டிகிரியை தான் நம்ம வந்து டிகிரி அப்படின்னு சொல்லுவோம் ஓகே டிகிரி அப்படின்னு சொல்லுவோம் okay order is the highest order of the dy by dx and the dy by dx ஓட பவர் தான் டிகிரி okay டிகிரி இப்போ வந்து இந்த dy by dx கூட ரூட் அதெல்லாம் வரக்கூடாது ஓகேவா ரூட் எல்லாம் வரக்கூடாது ரூட் x raised to 1/2 எல்லாமே வந்து இருக்கவே கூடாது ஓகேவா ரைட் எஸ் ஆர் நோ இப்போ வந்து dy by dx ரூட் dy by dx அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு அப்படினா you can't அங்க வந்து டிகிரி கிடையாது ஓகே சரி so variable separable method அப்படினா இப்போ dy by dx is equal to f of x into phi of y அப்படி இருந்துச்சு அப்படினா இவங்கள வந்து y வந்து y ஓட சேர்த்தறணும் x வந்து x ஓட சேர்த்தறணும் ஓகேவா சோ இப்போ வந்து f of x into g of y அப்படினு இருக்குதுன்னு வெச்சுக்கோங்க சோ dy by dx அப்படினு இருக்குதுன்னு வெச்சுக்கோங்க ஓகே சோ dy by அப்ப இங்க வந்து எப்படி வரும் பசங்களா சோ dy by g of y is equal to f of x into dx okay f of x into dx so integrate பண்ணுங்க on both sides so you will get the answer okay variable separable method
next homogeneous equations very important 5 marks க்கெல்லாம் கேட்கலாம் so homogeneous function so homogeneous na என்னன்னு பார்க்கணும் a differential equation in x and y is said to be homogeneous if it is of the form dy by dx is equal to f of xy by g of xy where f of xy and g of x are the homogeneous function so எப்படி ஒரு function வந்து homogeneous function அப்படின்னு எப்படி நம்ம வந்து determine பண்ணுவோம் பசங்களா x is equal to lambda x ன்னு substitute பண்ணுவோம் y is equal to lambda y அப்படின்னு substitute பண்ணுவோம் இல்லையா so அது substitute பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து திருப்பி வந்து அதே function f of xy கிடைக்குது அப்படினா f of xy கிடைக்குது அப்படினா அவங்கள நான் வந்து homogeneous function அப்படின்னு சொல்லுவோம் okay fine so it is all the this next அது வந்து homogeneous நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படினா y is equal to vx அப்படின்னு substitute பண்ணனும் okay y is equal to vx so v is equal to y by x so that dy by dx is equal to இப்போ வந்து dy by dx க்கு வந்து இது substitute பண்ணனும் okay so y is equal to vx வந்துச்சு அப்படினா dy by dx என்ன வரும் dy by dx is equal to first function into first function plus second function into dv by dx okay then அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அது variable separable methodல வந்து நீங்க வந்து அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம் okay right so இதுவே வந்து நிறைய இப்ப y is equal to vx வரலாம் அதே மாதிரி x is equal to vy கூட வரலாம் so அது எப்போ dx by dy அப்படினு நீங்க வந்து ஈக்குவேஷனை மாத்தி எழுதும்போது okay so next வந்து linear differential equation type 1 linear differential equationல dependent variable okay வா dependent variable ஓட பவர் வந்து 1 ஆக இருக்கணும் okay so இப்போ வந்து dy by dx is equal to py is equal to q அந்த ஃபார்ம்ல இருக்குது அப்படினா first p and q are the constants or function of x and only so p தான் நம்ம வந்து py is equal to q அப்படினு இருக்குதுன்னு வெச்சுக்கோங்கடா if is equal to integrating factor is equal to e raised to integral p dx okay next இதோட equation என்னப்பா வரும் if is equal to integral of q இல்லையா integral of q dx so y into integrating factor integral of q into integrating factor yes or no so இந்த integrating factor மட்டும் 1 மார்க்குக்கு கேட்கலாம் next வந்து அதை நீங்க சால்வ் பண்ணாலே போதும் fine so type 2 வந்து dy by dx வரும் மத்தபடி எந்த பிரச்சனையும் கிடையாது so இங்க வந்து p dy வரும் ஓகேவா ரைட் yes 3d வந்தாச்சு 3d if a line makes an angle of alpha beta gamma from the positive direction of the coordinates axis then the direction cosines L M N are as follows L is equal to cos alpha M is equal to cos beta and N is equal to cos gamma okay va direction cosines அப்படிங்கிறது cos alpha cos beta cos gamma if the angles are given okay va angles கொடுத்திருந்தாங்க அப்படினா for the line joining இப்போ இங்க பாருங்க direction ratios இப்போ x1 y1 x2 y2 z2 கொடுத்திருக்காங்க direction ratios எப்படி கண்டுபிடிப்பீங்க x2 minus x1 தோ இங்க பாருங்க x2 minus x1 y2 minus y1 and z2 minus z1 these are called the direction ratios மறக்க கூடாது direction ratios next direction cosines என்ன வரும் direction cosines okay direction cosines is nothing but x2 minus x1 okay x2 minus x1 so அப்படினா direction cosines அப்படிங்கிறது a divided by root of இப்போ வந்து a divided by இப்போ வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்களா so x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square plus z2 minus z1 the whole square okay va so அதான் இங்க கொடுத்துங்க x2 minus x1 divided by ab is the distance x2 minus x1 y2 minus y1 z2 minus so direction cosines வந்து இப்படி தான் வரும் okay clear okay where ab is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus அதேதான் okay if the direction ratios of the lines are a b c then direction cosines are inga parunga direction cosines l is equal to plus or minus போடணும் a divided by root of a square plus b square plus c square clear
a divided by root of a square plus b square plus c square. Then m is equal to plus or minus b divided by root of a square plus b square plus c square. N is equal to plus or minus c divided by root of a square plus b square. Clear அப்பா? Clear? Okay. ஸோ ஞாபகம் வச்சுக்கோ, 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்படி டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ டைரக்ஷன் ரேஷியோஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ கொலீனியாரிட்டி வந்து கொலீனியர் அண்ட் ஓகே கொலீனியரோட த்ரீ பாயிண்ட்ஸ் x6 this the given collinear if x3 minus x1 இது வந்து உங்களுக்கு அவ்வளோ கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. x3 minus x1 ஓகேவா, x3 minus x1, then y3 minus y1, z3 minus z1, then x2 minus n. இது வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா you can say the given points 3 points வந்து கொலினியரா இருக்கும். ஓகேவா, ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. questions கேட்கறது இட்ஸ் வெரி ரேர், பட் இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். Next, vector equation of an equation line. பசங்களா it's very important. vector equation கண்டுபிடிக்க இப்போ ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க. x y z. Okay, x y z is given and direction ratios கொடுத்திருக்காங்க a b c. Okay, a b c கொடுத்திருக்காங்க அப்படினா x I cap plus y j cap plus z k cap plus lambda into a I cap plus bj cap plus ck cap. Okay, so this will be the vector equation. இதுதான் vector equation வரும். Cartesian equation. So எந்த லைன்ல பாஸ் பண்றாங்க? x y z. Okay, இப்போ x1 y1 அப்படி போட்டுக்கோங்க. x1 y1 z1. So x minus x1 divided by a is equal to y minus y1 divided by b is equal to z minus z1 divided by c. இப்போ ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னு வெச்சுக்கோங்க. இப்போ x1 x2 y இது கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் another பாயிண்ட் கொடுத்திருக்காங்க x2 y2 z2 அப்படினு. ஓகே, so Cartesian equation எப்படிப்பா வரும்? x minus x1 divided by x2 minus x1, that is equal to y minus y1 divided by y2 minus y1, that is equal to z minus z divided by c2 minus c1. Okay, fine. Application of derivatives ல வந்து அவ்வளவா கிடையாது, சோ அதனால அது வைக்கல. ஓகேவா, சோ அது நான் வந்து சொல்றேன். Okay, I will just give it a quick thing. Okay, so two lines with the direction ratios a1 b1 c1 is equal to a2 b2 c2. இது பாருங்க பசங்களா, very important ஆனது. lines will be perpendicular if the product a1 by a1 a2 plus b1 b2 plus c1 c2 is equal to 0 இருந்துச்சு அப்படின்னா அவங்களோடது வந்து perpendicular. Okay, so lines parallel இருந்துச்சுன்னா a1 by a2 is equal to b1 by b2 is equal to c1 by c2. Yes or no? a1 by a2 is equal to b1 by b2 is equal to c1 by c2. So parallel இருந்துச்சுன்னா parallel and perpendicular. Parallel and perpendicular. Okay, angle between two lines. Angle between two lines when their equations are given அப்படின்னா cos theta is equal to b1 dot b2. b1 dot, this is b1 and this is b2. b1 dot b2 divided by magnitude of b1 b2. Magnitude of b1 b2. If the Cartesian form in the theta, இப்போ Cartesian formல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா Cartesian வந்து பேசாம நீங்க வெக்டர்ல மாத்திட்டு டைரக்டா நீங்க எழுதிருங்க. ஓகேவா, டைரக்டா எழுதிருங்க. ஓகே ஃபைன். ஓ ஓகே சரி, இப்போ வந்து அதுக்கு ஒரு equation இருக்குது, நீங்க வந்து இது யூஸ் பண்ணனும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, cos theta is equal to a1 a2 plus b1 b2 plus c1 c2 root of a1 square b1 square c1 square a2 square b2 square c2 square. அது வைக்கலப்பா, நான் வந்து அந்த surface area volumes வைக்கல. ஓகே ஃபைன். எஸ், shortest distance pq, skew lines. If the lines are skew lines, okay, which means அவங்க வந்து intersect பண்ற எப்படியோ இருக்காங்க அந்த lines. ஓகேங்களா, so pq is equal to b1 cross b2. எப்படி b1 cross b2 எடுக்கணும்? b1 cross b2 எப்படி எடுப்பீங்க பசங்களா? that is equal to ijk. so x1 y1 z1 x2 y2 z2. ஓகேவா,
சரியா? so PQ is equal to B1 cross B2 dot A2 minus A1 divided by magnitude of B1 cross B2. so அதுவே parallel lines இருந்துச்சு அப்படின்னா ஓகே இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பெருசு அது நீங்க பார்க்க வேண்டாம். ஓகே the shortest distance between two parallel lines கொடுத்திருந்தாங்க அப்படின்னா உங்களோட B will be same, B வந்து சேமா இருக்கும். so B cross A2 minus A1 divided by magnitude of B. okay magnitude of B. ஓகே ப்ரொஜெக்ஷன் இதில் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ஆனது நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ A டாட் B வெக்டர் A டாட் B இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் A மேக்னிடியூட் ஆஃப் B இன்டு காஸ் தீட்டா A cross B is equal to magnitude of A magnitude of B into sin theta. ஓகே யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A cap கண்டுபிடிக்கணும் அப்படின்னா vector A divided by magnitude of vector A. okay projection of A on B என்னப்பா வரும்? projection of A on B equivalence class சொல்லியாச்சே. projection of A on B. wait பண்ணுங்க 1 minute. projection of A on B is A dot B. yes A dot B divided by magnitude of A. okay magnitude of A. so next வந்து parallelogram okay fine. so ட்ரையாங்கிளோட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஓகேவா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏதாச்சும் பாயிண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு half into A cross B. ஓகே A cross B A cross B half of A cross B. ஓகே ஏரியா ஆஃப் parallelogram அப்படிங்கிறது adjacent சைடோட cross product எடுத்தால் போதும். ஓகே so next is probability, then we are done. ஸோ அப்புறம் வேற ஏதாச்சும் இருக்குதா பசங்களா? வேற ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸில் வந்து மேக்ஸிமம் மினிமம் மட்டும் சொல்லிக்கிறேன். அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸில் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அந்த இக்குவேஷன் எல்லாம் எழுதுனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டிஎஸ் பை டிஎஸ் ஓகே வாட் எவர் த வேல்யூ டு டேக்கிங் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எடுக்கிறீங்க. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 0ன்னு கண்டுபிடிக்கிறீங்க. கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ வெதர் த கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் வேல்யூ தருதா இல்லை மினிமம் வேல்யூ தருதான்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். கிரேட்டர் தென் 0 வந்துச்சு அப்படின்னா அது மினிமம் வேல்யூ. ஓகே கிரேட்டர் தேன் 0 வந்துச்சுன்னா அது மினிமம் வேல்யூ. இல்லை எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தேன் 0 வந்துச்சு அப்படின்னா அது வந்து மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே ஸோ மெயின்லி இதுதான் கேட்டிருக்காங்க. ஓகே மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ எங்கெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே சரியா? ஸோ ப்ராபபிலிட்டி போலாமா பசங்களா? ப்ராபபிலிட்டியில் நிறைய இக்குவேஷன்ஸ் இருக்கு. லெட் E and F be the two events of random experiment. So P of E given F is equal to P of E intersection F divided by P of F. நான் அந்த கொஸ்டின் வைக்கல. ஓகே பரவாயில்ல. ஓகே P of E given F is equal to P of E intersection F divided by P of F. ஓகேவா சரியா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ இண்டிபெண்டன்ட் ஈவென்ட். ஸோ ஆல்சோ P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B. ஓகேவா இந்த ஈக்குவேஷனும் கூட இருக்குது. ஸோ இப்போ ரெண்டு ஈவெண்ட்ஸ் வந்து 2 events are associated with the sample space occurred in the event A intersection B is equal to P of A intersection B is equal to P of A divided by P of into P of B given A, which means அந்த வந்து multiplicate பண்ணுவோம் இல்லையா multiplication. so அதுதான் P of A into P of B given A P is equal to P of A into P of A given B provided by this. okay இது வந்து நீங்க அப்படியே மகப் பண்ணனும் சொல்ல. so after you doing the question பண்ணும்போது உங்களுக்கே புரியும். ஓகேவா? so அதான் இங்க யூஸ் பண்ணிருக்கோம். okay fine. yes theorem of total probability. டே பசங்களா total probability எப்போ?
டோட்டல் ப்ராபபிலிட்டி நம்ம வந்து இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துட்டு இருக்கு ஓகேவா. ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி சொல்றேன். ஸோ ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது இப்போ வந்து டோட்டலா கேட்கறாங்க. ஸோ இந்த இடத்துலயும் அது நடந்திருக்கு, இந்த இடத்துலயும் அது நடந்திருக்கு ஓகேவா. ஸோ டோட்டலா கேட்கறாங்க அப்படின்னா, ஸோ காமனா கேட்கறாங்க அப்படின்னா அது வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி. இல்ல பர்டிகுலரா ஒரு இடத்துல இருந்து கேட்கறாங்க அப்படின்னா அது பேஸ் தியரம் ஓகேவா, பேஸ் ப்ராபபிலிட்டி. ஸோ பேஸ் தியரம் தான் யூஸ் பண்ணுவாங்க ஓகே. exactly. so probability of a இப்போ வந்து ஒரு event probability of a நடக்குது. so probability of even ல இருந்து அது even choose பண்ற probability divided by into ஈவன்ல இருக்கிற ஓகேவா. ஈவன் நடக்குது, ஈவன்ல ஏ நடக்கிற ப்ராபபிலிட்டி என்ன, சோ அந்த மாதிரி ஓகேவா. சோ பேஸ் தியரமும் அதே மாதிரி தான். சோ பர்டிகுலரா ஒரு இடத்துல இருந்து ஓகே, பர்டிகுலரா ஒரு இடத்துல இருந்து கேட்கறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பர்டிகுலரா இப்போ வந்து ஆல்ரெடி வந்து இப்போ என்ன சொல்லலாம், இங்க ஒரு கார்டன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு கார்டன் இருக்கு, இங்க ஒரு கார்டன் இருக்கு, இங்க ரெட் ரோசஸ் இருக்கு, இங்கேயும் ரெட் ரோசஸ் இருக்கு ஓகேவா. ஸோ ஒருத்தவங்க வந்து ரெட் ரோசஸ் வந்து இங்க இருந்து வாங்கினாங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ரெட் ரோசஸ் இஸ் பாட் ஃப்ரம் திஸ் செகண்ட் ஷாப் அப்படின்னு கேட்கலாம். ஸோ பர்டிகுலரா செகண்ட் ஷாப்ல இருந்து கேட்கறவங்கள தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், பேஸ் தியரம் பர்டிகுலரா. ஓகே ஃபைன், சரியா. ஸோ ஆல்மோஸ்ட் டன். ஓகே, ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் நான் வந்து அகெயின் நான் வந்து சொல்றேன், அதுலயே ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் இமேஜ் நான் வந்து சொல்லிடுறேன் ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த லைன், ஸோ there will be this point and you have to find the image of this point, that is P and P dash. P ஓட இமேஜ் தான் P dash ஓகேவா. ஸோ இங்க ஒரு equation of line இருக்கு. Q is the foot of the perpendicular of this point. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த Q அப்படிங்கிற பாயிண்ட் வந்து இந்த equation of line இப்போ வந்து x minus 1 divided by a is equal to y minus y1 by b is equal to z minus z1 by c. So this is the equation of the line. So in the equation of the line ல இருக்கிற point தான் Q ஓகேவா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், equate this to lambda. We will just equate this to lambda. ஓகே, லாம்டாக்கு ஈக்குவேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போ எக்ஸ்க்கு வந்து வேல்யூ கண்டுபிடிக்கும். தட் இஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் x1 டிவைடட் ஏஎக்ஸ் பிளஸ் என்னடா இது எக்ஸ் மைனஸ் x1 divided by a is equal to lambda. So x is equal to a lambda plus x1. ஓகே, ஸோ அதே மாதிரி எக்ஸ் ஒய்க்கு சப்ஸ்டியூட் பண்ணி இங்க வந்து கோஆர்டினேட்ஸ் எழுதுவோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து ஏ லாம்டா x1 comma b lambda y1 plus y1 and c lambda plus z2. okay, so this will be the coordinate of q. q ஓட கோஆர்டினேட் கிடையாது, ஜெனரலா இந்த ஈக்குவேஷன் மேல யாரெல்லாம் இருக்காங்களோ சோ அவங்களோட கோஆர்டினேட் வந்து இந்த ஃபார்ம்ல தான் இருக்கும். since pq is perpendicular to this line, pq வந்து இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கறனால அவங்களோட டைரக்ஷன் ரேஷியோஸ் a1 a2 plus b1 b2 plus c1 c2 வந்து equal to 0 ஆக இருக்கும். so you can find the direction ratio. so இங்க வந்து x y z அப்படி இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க. so x y z, so இதுல இருந்து நீங்க வந்து direction இது வந்து x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 எடுத்தீங்கன்னா you will get the direction ratios of pq. so இந்த pq direction ratios of this is a b and c, right. so அதெல்லாம் equate பண்ணீங்க அப்படினா you will get from here only you will get the value of lambda ஓட வேல்யூ கிடைச்சிரும். lambda ஓட வேல்யூ கிடைச்சது அப்படினா அது அப்படியே போய் q ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். you have to substitute for the q. okay, substitute பண்ணனும், q க்கு substitute பண்ணனும். q க்கு substitute பண்ணி you will get the coordinates of q. பசங்களா இங்க பாருங்க, p dash ஓகேவா, p dash ஓட mid point தான் q. okay, mid point is q. p dash ஓட மிட் பாயிண்ட் தான் q. yes or no, p dash ஓட மிட் பாயிண்ட் தான் வந்து q. so அதனால இப்போ வந்து இப்போ x plus x dash divided by 2 is equal to a lambda plus x1 இல்லையா. so இது ஆல்ரெடி உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். so அங்க இருந்து you have to find the value of x dash. okay fine, constraint எப்படி கண்டுபிடிக்க, constraint will be already given, ஆல்ரெடி கொடுத்திருப்பாங்க x plus இந்த linear inequalities வெச்சு ஓகேவா. எஸ் எஸ் எக்ஸாக்ட்லி ஆகாஷ். ஓகேவா, சரியா.
fine. Total probability example அதான்ப்பா. இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து for example clear-ஆ பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஷாப்பை வந்து நான் ஏன்னு சொல்றேன், செகண்ட் ஷாப் வந்து பி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஷாப் இஸ் ஏ அண்ட் செகண்ட் ஷாப் இஸ் பி. இங்கேயும் ரெட் ரோஸ் இருக்கு, இங்க வந்து ஒயிட் ரோஸ் இருக்கு. ஓகே, ஹியர் ஆல்சோ ரெட் ரோஸ் அண்ட் ஒயிட் ரோஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த டோட்டல் ப்ராபபிலிட்டி, வாட் இஸ் த, இப்போ வந்து ஜஸ்ட் இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து போய் வந்து ஃப்ளார்ஸ் வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஹி வாட் இஸ் ரெட். ரெண்டு கடையில போய் அவங்க ரெட் வாங்குறாங்க, ரெட் ரோஸ் வாங்குறாங்க அப்படின்னா என்ன? ஸோ இங்க இருந்து அவனுக்கு வாங்கலாம், இங்க இருந்தும் வாங்கலாம். ஸோ த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஃப்ரம் ஏயும் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஃப்ரம் பியும் இருக்குது, டோட்டலா இருக்குது. எப்போ ரெட் ரோசஸ் கேட்கறாங்க, ஏன்னா இங்கேயும் ரெட் இருக்கு, இங்கேயும் ரெட் இருக்கு. ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி வரும். இப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டியில அவங்க பர்டிகுலரா கேட்காங்க ஃப்ரம் பில இருந்து மட்டும். ஓகே, பில இருந்து மட்டும் இப்ப வந்து இந்த வாங்கினவங்க வந்து பில தான் இருந்து வாங்கினாங்க, அதோட ப்ராபபிலிட்டி என்ன? ஓகே ஃபைன், கிளியர், எனி டவுட்ஸ்? ஸோ இதுதான் மெயின் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? மெயின் ஈக்குவேஷன்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ யா தட்ஸ் இட் பசங்களா. ஸோ இப்போ வந்து ஓகே, ஸோ தட் இஸ் த, ஸோ பசங்களா தேர் வில் யூ ஹாவ் அன் வெபினார். ஓகே, இதெல்லாம் வேணாம். ஓகே, நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுங்க. ஓகே பசங்களா, யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஓகே, லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் அதெல்லாம் சொல்லியாச்சு. ஓகே ஃபைன், எஸ். ஸோ பசங்களா நல்லா போய் நல்லா எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஓகே, இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன்ஸ் நம்ம வந்து சொல்லியாச்சு. உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து ஞாபகம் வர, இதுதான் மெயினான ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஐ வில் ப்ரே ஃபார் யூ கைஸ். ஓகேவா? ஸோ நல்லா நான் வந்து ப்ரே பண்ணுறேன், நல்லா கூலாக போய் எழுதுங்க. நீங்கள் படித்தது மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ வாட் எவர் யூ ஸ்டடிட் அது மட்டும்தான் வரும். ஓகே ஃபைன் ஃபைன், கிளியர், சரியா? ஸோ எல்லாரும் நல்லா போய் எழுதுங்க. ஆல் த வெரி பெஸ்ட், ஆல் த வெரி பெஸ்ட். ஓகே, ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ், எக்ஸாம் என்னமோ ஆகட்டும், நல்லா போய் எழுதிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் யூ ஹாவ் a wonderful session. I will pray for you guys. ஓகே ஓகே, சரி. இப்போ நம்ம இனிமே நம்ம வந்து நெக்ஸ்ட் எப்போ மீட் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ யூ கோனா பி த லாஸ்ட் பேட்ச். திஸ் இஸ் அவர் லாஸ்ட் கிளாஸ். ஓகே, லாஸ்ட் கிளாஸ் ஃபார் திஸ் பேட்ச், திஸ் இயரோட லாஸ்ட் கிளாஸ் இது. ஓகே, எஸ். ஓகேவா? கிளியர், சரி நான் வரட்டா? ஓகே, பாய் பசங்களா. திஸ் இஸ் யோர் Sreeshma ma'am leaving and I will see you on the next session. Bye bye and take care.